மக்களின் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிக்கும் ஒரு துறையாக பனை சார்ந்த துறையை மேம்படுத்துவதற்கு பனை அபிவிருத்தி சபை செயற்பட வேண்டும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று இந்திய இலங்கை அரசாங்கங்களின் நிதி உதவியுடன் கைதடியில் மேல் புனரமைக்கப்பட்ட பனை அபிவிருத்தி சபையின் ஆராய்ச்சி கட்டடத்தை திறந்து வைத்த பின் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கிற்கு தேசிய ரீதியில் மின் விநியோக திட்டம் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் 24 மணி நேரமும் யாழ் குடாநாட்டுக்கு மின் விநியோகம் கிடைக்கும் என தெரிவித்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச வடக்கு பனை அபிவிருத்தியுடன் பின்னி பிணைந்துள்ளதால் பனை ஆராய்ச்சி நிலையம் அதிக பயனை அளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் புகையிரத நிலையம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. யாழ்தேவி யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த வருடம் சேவையில் ஈடுபடக்கூடிய நிலைமைக்குள் உருவாக்கும் என்றும் தெரிவித்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச இந்திய அரசாங்கம் செய்து வருகின்ற உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்வுக்கு இந்திய தூதுவர் அசோக் கே காந்தா, பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபரும் சமூக சேவை அமைச்சின் செயலாளருமாகிய திருமதி இமில்டா சுகுமார், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வெஸ்ட்ரி அலன்ஸ்டீன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அரிமிநாயகம், பனை அபிவிருத்தி சபையின் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.